தமிழகம் முழுவதும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 1ஆம் தேதி அன்று தலையாடி கொண்டாடும் விதமாக தேங்காய் சுடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோன்று கரூர் மாவட்டத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதி அன்று மாலை தேங்காய் சுடும் வினோத விழா நடைபெற்றது. கரூர் படிக்கட்டுத்துறை பகுதிகளில் தேங்காய் எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காயில் உள்ள 3 துவாரத்தில் ஒரு துவாரம் வழியாக தேங்காயில் உள்ள தண்ணீரை எடுத்து அந்த துவாரம் வழியாக பச்சை அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, பூரணம் ஆகியவற்றை தேங்காயில் நிரப்பி அமராவதி ஆற்றங்கரையில் தேங்காயை ஒரு குச்சியில் செருகி நெருப்பில் வாட்டும் போது அந்த தேங்காய் வெடிக்கும். அப்போது நமது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும், நெருப்பில் வாட்டிய தேங்காயை ஆற்றங்கரையில் உள்ள விநாயகர் கோவிலில் வைத்து பூஜைகள் செய்து அதனை பிரசாதமாக குடும்பத்துடன் உண்பர். இந்த தேங்காய் சுடும் விழாவின் மூலம் வீட்டில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறைவதாகவும், மாங்கல்ய வரம் மற்றும் பிள்ளைகள் வரம் கிடைக்கும் என்பதும் அப்பகுதி மக்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 1ஆம் தேதி தலையாடி கொண்டாடும் தம்பதிகள் இந்த தேங்காய் சுடும் வினோத திருவிழாவில் கலந்து கொண்டு தேங்காய் சுட்டால் வீட்டில் பல்வேறு நன்மைகள் நடைபெறுவதாகவும், பள்ளி மாணவ மாணவியர்கள் குழந்தைகள் விழாவில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வந்தனர். வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஆடி மாதம் பிறந்த உடனேயுமே சோரந்தலை வெடிக்குதுன்னு நாங்கள் தேங்காய் சுடுறதுக்கு தேங்காயை சுத்தம் பண்ணி எடுத்து தேங்காய் தண்ணி எடுத்து போட்டு அதில் சர்க்கரை, பொட்டுக்கடலை, பாசிப்பருப்பு இதெல்லாம் வச்சு பூரணத்தை உள்ளுக்கு வச்சு செஞ்சு ஆத்தாங்கரையில் சுட்டு கொண்டுகிட்டு வந்து விநாயகர் வாயிலில் வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் வருஷத்து ஒரு நாளைக்கு அதை நோன்பு கொண்டாடுவோம்.